ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக நல்ல டேஸ்டான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்குவோம். 1 பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதில் புதினா இலை ஒரு 3 மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 4 சில்லு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி 1 பீஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவக்கணும், செவந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ இதெல்லாமே பல்ஸில் போட்டாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூனில், அதாவது புளிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இந்த விழுதையும் இதிலே ஊற்றிடலாம். இதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான், அதனால் இதையுமே நம்ம வந்து சீசன் டைம்ன்றதுனால நிறைய போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பேபி பொட்டேட்டோ, இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், இதிலே வந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதையும் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே ஒன்றா ஊற்றி வைக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா கொஞ்சம், அதாவது காலிஃப்ளவர், பச்சை பட்டாணியில் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த குருமா வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால நான் குக்கர்லேயே இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். குருமா வந்து நல்லா அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் புலாவெல்லாம் வச்சு சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.